எல்லாரும் சாம்சங் ஃபோனில் சிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் ஃபோனில் எடுத்துட்டேன் சிப்பு. இப்போ நம்ம தலைவர் ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்காரு S4. அதில் பார்ப்போம் இருக்கான்ட்டு. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது என்ன சிப்பு அதை வச்சு வீட்டில் உள்ள ஃபேமிலி ஃபோட்டோ குடும்ப ஃபோட்டோலாம் எடுத்துடுறாங்களாம் நெட்டில். சாம்சங் கரைங்க பயங்கர கேடி கில்லாடி. ஆமாம், செல்லுக்காரரு பாவம் அழுதுகிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் இருந்து. இவர் தான் அந்த செல்லுக்காரரு. ஓப்பன் பண்ணால் அப்படி வரும். இல்லாட்டினா பாரு, இல்லாட்டினா ஃபோன் அழிச்சு இருக்கு பாருங்க. இருக்கா? இந்த கருப்பாக இருக்கிறது தான் இந்த சிப்பு. இதை செல்லுலேருந்து சாம்சங் கம்பெனிக்காரங்க நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ குடும்ப ஃபோட்டோ நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் அவங்க கேட்சப் பண்ணிடுறாங்க. அதனால் சாம்சங் ஃபோன் யார் யூஸ் பண்ணாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க. முதல்ல இந்த சிப்பை எடுத்துருங்க. இது தெரியுதா கருப்பாக இருக்கே, இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா? எல்லாரும் ஃபோனில் எடுத்துருங்க. அதான் நமக்கு சேஃப்டி. சிறப்பு. இப்போ இங்கே நடந்ததற்கு மிகவும் வருந்துகிறேன். என்ன அது உன் செல்லு தானே? பாருங்க சிப்பு, இதுதான் அந்த சிப்பு. இது யார் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணாலும், நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணாலும் சரி, இந்த சிப்பை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. லேடிஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, சின்ன பிள்ளை யார் யூஸ் பண்ணாலும் சரி, அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ குழந்தைய ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவும் நெட்டில் பாஸ் ஆயிரும். அதெல்லாம் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் சிப்பு, பார்த்துக்கோங்க. இதை என்ன பண்ணுவீங்கன்னா அப்படி பிடிங்கிட்டீங்கன்னா வந்துடும் கையில். சரி, ஓகே. இந்த ஃபோனை மிகவும் அழுகிறாரு. அதனால யாராக இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபோனை கொடுத்தாலும் சரி, குழந்தைகளுக்கு ஃபோனை கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி பேட்டரியில் இந்த ஒரு சிப்பு இருக்குது, இதை எடுத்துகிட்டு கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் சாம்சங் ஃபோனே வாங்காதீங்க. அதான் நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கு நமக்கு தான் சேஃப்டி. இதனால இப்போ மனவேதனையுடன் காணப்படும் நமது ஆரோக்கிய நண்பன் அசரப் அவர்களே புது ஃபோன் வாங்கியிருக்கிறாரு. எதாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. வேணான்னு சொல்கிறாரு, வாங்க வேணான்னு சொல்கிறாரு.